அதாவது நாட்டுக்கோழிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கணும்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, தீவன செலவ வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ, அவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம குறைக்கணும். ஸோ தீவன செலவு வந்து நீங்க நான் நெறைய வீடியோல பார்த்துருப்பேன். வேஸ்ட் காய்கறிகள் போடுவேன், வேஸ்ட் மீன் போடுவேன். ஸோ அசோலா விதைகள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாரி ஃப்ரீயா கிடைக்கிறது. இயற்கையாவும் கிடைக்கணும், ஃப்ரீயாவும் கிடைக்கணும். நம்மளுடைய தோட்டங்கள் அந்த மாரி இதுலேருந்து வர்ற முருங்கைக்கீரைகள் அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. நெறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ இந்த மாரி ஃப்ரீயா கிடைக்கிற ஒவ்வொரு தீவனத்த நம்ம போடும்போது, அதுகளுக்கு வந்து என்ன சொல்லன்னா, நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் மணி. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ அந்த தீவன செலவ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, கம்மி பண்ணணும். ஸோ இந்த மாரி நம்ம வந்து அ என்ன சொல்ல கம்மியான ரேட்ல இல்லன்னா ரொம்ப ஃப்ரீயாவே கிடைக்கிற இந்த மாரி இயற்கையா கிடைக்கிற இந்த மாரி இது போடும்போது நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா நான் வந்து நம்ம வந்து கறி பர்ப்பஸ்க்காண்டி நம்ம கோழிகள குடுக்கும் பொழுது, நம்ம தீவன செலவு வந்து அந்த அளவுக்கு ஸ்டெப் இல்லாம நம்ம வச்சிருப்போம். ஸோ அப்படி வச்சிருக்கும்போது, இந்த மாரி நான் சொல்ற இந்த மாரி நீங்க பண்ணுனீங்கன்னா, ஸோ இது வந்து நம்மளுக்கு நல்ல லாபத்த குடுக்கும். நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் தரும். சரிங்களா? ஸோ பாருங்க, என்னோட கோழிகள்லாம் எப்பவுமே நான் வந்து ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து பண்ணுவேன். ஸோ அதாவது என்ன சொல்றேன்னா, ஸ்டார்ட்டிங்ல என்ன குடுப்போம், ஸ்டார்ட்டிங்ல தீவனம் குடுப்போம். தென் இந்த ஒவ்வொரு இதையும் நம்ம பார்த்து பார்த்து பண்றது எல்லாத்தையும் நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ அந்த மாரி தீவன செலவ மட்டும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணணுமோ கம்மி பண்ணணும். கண்டிப்பா ஆனா அது ஆரோக்கியமா இருக்கணும். நம்ம போடுற தீவனம் எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்மளுக்கு நல்ல லாபத்த குடுக்கும். ஏன்னா கோழியும் ஆரோக்கியமா இருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.